गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 25/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்று பிற்பகல் 1:55 வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்றைய முழுவதும் பிராமியம். கரணம் பிற்பகல் 1:55 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய தினம் ராகு காலம் 9 மணியிலிருந்து பகல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 7:29 வரை அசுனி, அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமையோடு இணைந்து ஏகாதசி வருவதால் பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் இல்லாமல் பெருமாள் கோவிலுக்கு சென்று அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி பெருமாளுக்கு ஒரு துளசியை வாங்கி கொடுத்து அங்கே சடாரி தலையில் வச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் 7 நாட்டு சனி நடக்குதோ, கண்டக சனி நடக்குதோ, சனி மகாதிசை நடக்குதோ, அர்த்தாஷ்டம சனி நடக்குதோ, அவர்களெல்லாம் இந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று ஏகாதசி தினத்தில் நீங்கள் துளசி வாங்கி கொடுத்து, அதுவும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு முன்ஜென்ம பாவ வினை, இந்த ஜென்ம பாவ வினை, கர்மா, பித்ரு சாபம் இதெல்லாம் நீங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சரிங்களா? இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கிட்டேயே பசுமாடு இருந்தாலும் வாங்கி கொடுங்க. இல்லை கோவில்களில் பசுமாடு இருக்கோ அங்கே வாங்கி கொடுங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும் ஆந்தி பகவானும் இணைந்திருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான். சரி, நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பணம் வருவதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லிட்டு வரோம். அதில் இன்றைய தினம் மிதுன ராசிக்கு சொல்லலாம். இப்போது மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது புத பகவானுடைய வீடு, அது நல்லா புரிஞ்சுக்கணும். புதனுடைய வீடு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அப்போது இந்த இடத்துல மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகவும், திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரமாகவும், புனர்பூசம் குருனுடைய நட்சத்திரமாகவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன, முருகப்பெருமான் சிவன் குரு பகவானுடைய ஆட்சி பொருந்திய இடமாக இருக்குது. இது புதனுடைய வீடும் ஆகும் இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துக்கு உரிய ராசிக்காரர்கள் பணம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அடிக்கடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அடிக்கடி பெருமாள் கோவில் சென்று பச்சை பயிறு தானம் செய்து வீட்டுக்கு வந்தால், வீட்டுக்கு வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தானம் செய்துட்டு வீட்டுக்கு வரும்போது சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் தந்து வழி அனுப்புவது பண வரவுக்கான தடையை நீக்கி பண வரவு நன்றாக வரும், தாராளமான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்து பாருங்கள். ஏன்னா புதன் அப்படின்னாலே பச்சை பயிறு தான் இல்லைங்களா?
அப்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு. அப்போ அந்த பச்சை பயிறு சுண்டல் பண்ணி கூட நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டிற்கு வரும்போது இல்லை வீட்டிற்கு வந்து கூட கொடுக்கலாம். இல்லை கோவில்லையே கூட நீங்கள் 5 சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்கு, வளையல், குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்தால் பண வரவில் இருக்கின்ற தடைகள் அத்தனையும் நீங்கும். சரிங்களா? செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி பரணி நட்சத்திர சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். வேலை சுமை அதிகரிக்கும், அதனால் கோபங்களும் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அது மாதிரி இந்த மிஷினரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இயந்திர துறையில் இருப்பவர்கள், இந்த கட்டிங் மிஷினு, அதே மாதிரி இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் எதிர்பாராத அலைச்சல்களும் ஏற்படும். இன்றைக்கு சனிக்கிழமை விநாயகருக்கு ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி சூறக்காய் விட்டுட்டு போங்க, எந்த தடையும் இருக்காது. இன்றைக்கி அதிசய மேற்கு திசை, அதிசயன் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு இருப்பது நல்லது. அடுத்தவர்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மைகள் நடக்கும். மனம் என்ன விரும்புதோ அந்த விரும்பியபடி சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். தெளிவான முடிவுகளை ஏற்படுத்துவீங்க. எதிர்பாராத சிலரின் வருகையால் மனம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நண்பர்கள் உதவிகரம் செய்வார்கள். கூட்டு தொழில் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். கலை பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போடு செயல்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வெளிவட்டார தொடர்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைத்த ஒரு சில விஷயத்துக்கு இன்றைக்கி முடிவு கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்கள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைக்கி அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். சில புதுமையான விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்திலும் நல்ல செய்திகள் கிடைக்கும். சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. எந்த ஒரு கஷ்டமான வேலையை கூட வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு வரவுகள் உயரக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடக்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை
புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி உறவினர்கள் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தருணம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். பண வரவு நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான ஒரு சூழல் அமையும். சிந்தனைகள் மேம்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. வரவு இருக்குது, செலவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடைத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை ஏற்படும். வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. எளிதில் முடியும் அப்படின்னு நினைத்த சில வேலைகள்லாம் அலைச்சல்களுக்கு பின்புதான் அது முடியும். அதே போல் அரசால் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் அரசு சார்ந்த காரியங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்குது. முயற்சி இன்றைக்கி திருவினை ஆக்கும். அதே மாதிரி தெளிவு ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான புதிய கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வருவதால் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதாவது கொள்முதல் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைத்தால் அது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதில் முதலீடு செய்வது நல்லது. அதே மாதிரி இழுபறிகள்லாம் விலகும். எதிலும் சுறுசுறுப்போடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். திட்டமிட்ட வேலைகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருக்கணும். கை கால் வலி இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துக்கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி தடைகள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, விமர்சன பேச்சுக்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய முயற்சிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி கற்பனை துறை, கதை, கட்டுரை, இந்த எழுத்து துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. திரைப்படத்துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். புதிய உணர்வுகளை கண்டு நல்ல
ஒரு ஒரு உணர்வு, புதுசாக மனசுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுத்துங்கள். நன்றாக இருந்தால் மட்டும் அது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதை எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையும் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா கஷ்டம்தான் வரும். அதனால் கவனமாக செய்யுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்னும் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. சகோதர வழியில் ஒத்துழைப்பு இன்றைக்கி ஏற்படும். உங்கள் திறமைக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணமும் இருக்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய தினம். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து செய்யுங்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் நிறைய மாற்றங்களும் ஏற்படும். பண விஷயம் புதுசாக பேசுகிறாங்க, இந்த இதில் முதலீடு செய்தால் இதில் பணம் வரும் சொல்கிறாங்கன்னா அதை நம்பி எதுவும் செய்யாதீங்க. யோசித்து செய்யுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடிகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிக்கிட அனுசரித்து செல்லுங்கள். வியாபார போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி ஏற்படும். கலைத்துறையில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். ஒரு சூழலும் உண்டாகும். புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடன் நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்போடு செயல்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உயர் அதிகாரிகளின் சந்திப்பு ஏற்படும். கட்சி பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வண்டி வாகன வழியில் விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருவாய் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் அதே மாதிரி நல்ல வெற்றியும் நல்ல லாபமும் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபமும் இருக்கும். அதனால் ஒரு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்களில் இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை இன்னைக்கு தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வண்டி, வாகன, வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சில பேர் திருப்பணி செய்வாங்க, கோவில்களுக்கெல்லாம் திருப்பணி செய்வார்கள். அந்த விஷயத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில், அதாவது சில பேர் கல்வியில் ஆராய்ச்சி PhDலாம் பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி நெருக்கமானவர்களை அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். எதிர்பாரா சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் நேரிடலாம். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய தினம் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பமாகட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நமக்கு அங்கீகாரமே இல்லை, நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு அதனுடைய மேன்மை இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.